நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இந்த சிறகடிக்கும் மனசு அப்படிங்கிற நிகழ்ச்சியில அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு நெருடல்கள், மனசுல ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், சந்தேகங்கள், அதற்கு என்ன மாதிரி தீர்வு அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதற்கு ஏதாவது தகுந்தா போல ஒரு செய்தி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட பல நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்காம நான் வேலைக்கு போக கூட முடியல என்னால அப்படின்னு சில பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்குமே ரொம்ப பொறுப்போட இல்லாம ஒரு பெரிய ஒரு ஆர்வமும் ஊக்கமும் எனக்குள்ளே உற்சாகமாவும் இருக்கு எனக்கு. இதை நான் எதுக்காக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லும் பொழுது அதை ஒரு பாசிட்டிவா அவங்க மத்தவங்க சொல்லும் பொழுது அந்த வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன ஆகும்னா, இன்னும் அழகா செய்யணுமே, இன்னும் யூஸ்ஃபுல்லா செய்யணுமே, இன்னும் பயன்படும்படி செய்யணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கம் உருவாகுது. இப்படிதான் பாருங்க, ஒரு அழகான கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் என்ன பண்றாங்க, நீதி பாடங்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அந்த கிளாஸ்ல எல்லா மாணவர்களையும் ஒரு தாள் கொடுத்து, அந்த தாள்ல எல்லாருடைய பெயர்களையும் எழுதுங்க, ஒவ்வொரு பெயருக்கும் இடம் விட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒவ்வொரு மாணவர் பெயருக்கு எதிர அந்த மாணவரை பத்தி ஒரு நல்ல செய்தியை மட்டும் எழுதுங்க. ஏன்னா எல்லார பத்தியும் சொல்ல வேண்டியது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எல்லாரும் எல்லா நேரத்திலயுமே நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க. சோ அதனால நீங்க யோசிச்சு யோசிச்சு ஒரு நல்லதை மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருமே ஒண்ணு நல்லதை எழுதிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் அந்த பேப்பரை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இவங்க தனித்தனியா அந்த மாணவன் பெயரை போட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கள பத்தி என்ன நல்லது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அழகா ஒரு குறிப்பு மாதிரி எழுதி அதுல தன்னோட கையெழுத்தை இட்டு பெயர் சொல்லி கூப்பிட்டு அதை வாசிச்சு அதை அவங்க கையில கொடுக்குறாங்க, ஒவ்வொருத்தர் கையிலயும். சோ இத மாதிரி அவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. அந்த மாணவர்கள்லாம் பெரிய ஆட்களாக ஆகியாச்சு, பல பல உத்தியோகங்களுக்கு போயாச்சு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாணவன் ஆர்மியில போய் சேர்றாரு. அவர் ஒரு பெரிய ஒரு சாதனைகள்லாம் செய்துறாரு. ஆனா அந்த போர்ல இறந்து போயிடுறாரு. சோ அந்த செய்தி வருது. வந்த உடனே பார்க்கறதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. அப்போ இந்த டீச்சருக்கும் அழைப்பு வருது. சோ அவங்களும் போறாங்க. அப்ப போகும்போது அந்த ஆர்மியில இருந்தவங்க நேரா மேடம் நீங்க தான் அந்த டீச்சர் இந்திராவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி என்னோட பேர் இவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அந்த இறந்த வீரரோட பேர் சரவணன். சரவணன் அவரோட பாக்கெட்ல இந்த தாள் வச்சிருந்தார் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. அதுல பல செலோ டேப்லாம் ஒட்டி ரொம்ப பத்திரப்படுத்தி பட்ட அந்த தாள், அவரை பற்றி மற்றவர்கள்லாம் எழுதினது, மேடம் கையெழுத்து போட்டு கொடுத்தது. அதை பார்த்தோன்னா அவங்க கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. அப்போ அந்த அதிகாரி சொல்றாரு, அவன் ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்வான், அவனோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தின தினம், திருப்பு முனையை ஏற்படுத்தின தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வாஞ்சையோட பேசுவான். அவனுடைய வாழ்க்கையில தான் சாதிக்கணும், தன்னை பத்தி இத்தனை பேர் நல்லதா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெரிய நோக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருப்பான். அதனால அவன் அவன் வாழ்க்கையில எத்தனை அவார்ட்ஸ் கிடைச்சாலும் சரி, எத்தனை புகழ் எல்லாம் வந்த போதும் இதை மட்டும் தன் நெஞ்சோடயே இருக்கணும்னு சொல்லி அவனோட பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு இருந்தான். இன்னமும் அது பாருங்க சேதப்படாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. சோ இந்த செய்தியை நான் ஏன் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷரை அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நம்மளோட எதிர்பார்ப்புகளை அவங்களுக்கு ஈடுகட்ட முடியல அப்படிங்கிற போது என்ன ஆகுதுன்னா, அதுதான் பிற்காலத்துல அவங்களுக்கு ஒரு மூட் ப்ராப்ளம்ஸ்க்கு காரணமாக ஆகுறது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபெயிலியரே நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுடுச்சுன்னா, தட் இஸ் ஒரு ஆட்டோமேட்டட் தாட்ஸ் அவங்களுக்குள்ள வந்துடும். எனக்கு எல்லாமே தோல்வியில தான் முடியும், நான் மற்றவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா நடக்கவே மாட்டேன், என்னால மற்றவங்க பாராட்டுறபடி திருப்தி அடைகிறபடி என்னால் நடந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டி அவங்க மனசுல வந்துருச்சுன்னா, அது அவங்களுக்கு பிற்காலத்துல ஒரு இமோஷனல் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும். ஏன்னா வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க, குழந்தைகளுக்கு வளர்க்கும் பொறுப்புல இருக்கும் பெற்றோர்கள் மட்டும் கிடையாது, வளர்ந்து ஆளாகி இருப்பவரும் நம்ம ஒவ்வொருத்தருமே பல நேரங்கள்ல நம்ம மேல நாம வச்சிருக்கிற எதிர்பார்ப்புகளே பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருப்போம். சோ இதையெல்லாம் மீறி நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும், பல விதமான சவால்களை சந்தித்து தான் ஆகணும். சோ
அடிப்படையில வந்து நம்ம எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நம்ம ஒரு அமைதியோட பீஸ் ஆஃப் மைண்டோட இருப்பது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு பிரதானமான ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு எங்க போனாலும் பாருங்க, ஒரு பயங்கரமான காம்படிட்டிவ்னஸ். எங்கேயுமே யாருமே வந்து அந்த கருணை, இரக்கம், ஒரு மற்றவங்கள வந்து மற்றவங்க நிலையிலேருந்து இருந்து அவங்களோட பிரச்சனை என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை அதெல்லாம் இல்லாமே போயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சா வேலை செய், இல்லாட்டினா போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு ஆள் வந்து ஏதாவது கொஞ்சம் அவங்க வந்து அசர்ட் பண்ணி அவங்களோட உரிமையை கேட்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா, அடுத்தது உடனே வந்து நீ செய்யலைன்னா போ, இன்னும் 10 பேர் இருக்காங்கன்றாங்க. அதே மாதிரி 10 பேர் வந்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகமாக இருக்கு. ஸோ இந்த நிலையில வந்து பல பேருக்கு மன அழுத்தம் தருவதற்கு முதல் காரணமாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்வது. நாம மட்டும்தான் இப்படி இருக்கோம், நம்ம மட்டும்தான் இப்படி ட்ரீட் பண்றாங்க, நாம மட்டும்தான் தனிமையாகிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனசுக்குள்ளேயே வந்து ஒரு கழிவிறக்கம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுறது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தன்னுடைய உரிமை அப்படின்னு தெரிந்தும் அந்த உரிமையை வந்து கேட்டு பெற முடியாத, பெற இயலாத, பெற முடியாத நிலையில் இருக்கும் பொழுது கூட அவங்களுக்கு நான் ஏன் இதை செய்யணும், நான் என்னோட பழப்பு இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி தான் நான் வாழணுமா அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது ஒரு கழிவிறக்கம் வந்துச்சுன்னா அப்ப வந்து மன அழுத்தத்துக்கு வரும். சரி, இந்த மாதிரி நிலையில இருந்தா அப்ப என்னதான் தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் வந்து ஒரு சுய ஆய்வுங்கிறது முக்கியமானதாக ஆகிறது. இப்போ நாட்டுல எடுத்தீங்கன்னா எல்லாருமே உரிமைகளை பேசி உரிமைகளோட தன்மானத்தோட வாழறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 80% பீப்புள் கிடையாதுங்க. ஆனா வெளியில வந்து பேசுவாங்க, நான்லாம் பாரு என்னெல்லாம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா பாரு, அடுத்தது பேப்பர் போட்டு போயிட்டே இருப்பேன், என்னையெல்லாம் ஒரு பயலும் ஒன்றும் சொல்லிட முடியாது அப்படி இப்படின்வாங்க. ஆனா உள்ள போனாங்கன்னா அவங்க வந்து நல்ல அந்த சூழ்நிலையை புரிந்தவர்களாக, தன்னுடைய சூழ்நிலையை புரிந்தவர்களாக ரொம்ப வந்து நிதானத்தோட இருப்பாங்க. ஆனா இவங்க மத்தவங்கள ஊசி போட்டு போயிடுவாங்க. சோ இது வந்து ரொம்ப கவனமா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல நேரங்கள்ல சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த பல பேர் இந்த மாதிரி உசுப்பி விடுறதுனால என்ன ஆயிடும்னா, ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு வருமானம் பார்த்துக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து இவங்களை ப்ரொவோக் பண்ணி விட்ட உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏடா கூடமா போய் முதலாளி கிட்டயோ இல்ல வேலை செய்யற இடத்துலயோ இல்ல சக தொழிலாளிகிட்டயோ பேசிட்டு அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். சோ அப்ப என்ன மேடம், நீங்க உரிமையே கேட்டு பேசக்கூடாதான்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் நான் சொன்ன மாதிரி நான் இப்படி பேசுவதனால எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன இழப்பு, அடுத்தது இந்த இடத்துல மற்றவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்னோட நிலையிலே இருக்கிற மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. சோ எல்லாரும் ஒரு ஒரு சொல் வழக்கு எனக்கு பழமொழி வந்து ஞாபகம் வருது. எல்லாரும் கோவணம் கட்டுற ஊர்ல வந்து வேட்டி கட்டினா மதிப்பு இல்லைன்ற மாதிரி சில இடங்கள்ல அப்படி ஆயிடுதுங்க. இன்னைக்கு பல வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம பல விஷயங்களை வந்து கண்டம் காணாமலும் போக வேண்டியதும் சில நேரங்களில் முக்கியமானதாக இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்காணிச்சுக்கிட்டு எல்லாத்துலயுமே நியாயம் சொல்லிக்கிட்டு எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னைக்கு பல குழப்பத்துக்கு போயிடும். இதை பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கு. அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.